கோவில்பட்டி தொகுதியில் திமுக வெற்றி பெற்றால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வாரச்சந்தை திறக்கப்படும் என திமுக வேட்பாளர் கருணாநிதி வாக்குறுதி. கோவில்பட்டி திமுக வேட்பாளர் கருணாநிதி மில் தெரு, செல்லப்பாண்டியன் நகர், முத்தையம்மாள் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வீடு வீடாக சென்று தீவிர பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது காந்தாரி அம்மன் கோவிலுக்கு வாக்கு சேகரிக்க வந்த பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் நல அறக்கட்டளை நிறுவன தலைவர் நேதாஜி பாலமுருகன் வேட்பாளர் கருணாநிதிக்கு வேல் கொடுத்து வரவேற்பு அளித்து கோவில்பட்டி பகுதியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெயரில் செயல்பட்டு வந்த ஆட்டு சந்தையை மீண்டும் செயல்படுத்த வேண்டும், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு கோவில்பட்டியில் சிலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட திமுக வேட்பாளர் கருணாநிதி, நான் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்றவுடன் உங்களது நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார். இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள் முருகேச பாண்டியன், கண்ணன், ரத்னவேல், பழனிச்செல்வம், நாகராஜ், நகர திமுக அவைத்தலைவர் முனியசாமி, பொருளாளர் ராமமூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் பீட்டர், மாவட்ட பிரதிநிதி மாரிசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மகேந்திரன், கவுன்சிலர்கள் தவமணி, ராமர், ஏஞ்சலா, சின்னத்துரை, உலகராணி, வார்டு செயலாளர்கள் தாமோதரன், ராஜதுரை, ஆனந்தன், மதிமுக மாவட்ட செயலாளர் RS ரமேஷ், ஒன்றிய செயலாளர் சரவணன், நகர செயலாளர் பால்ராஜ், CPM நகர செயலாளர் ஸ்ரீனிவாசன், CPI நகர செயலாளர் செந்தில் ஆறுமுகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.